ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி தருணுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்கூலு. அதனால் அவனுக்கு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி நான் செய்ய போகிறேன். நல்ல ஒரு ஊத்தப்பம் மாதிரி, ஒரு தோசை மாதிரியும் இதில் ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்யுங்க, நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக ஊற்றக்கூடாது, ஒரு நார்மல் லேயருக்கு ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்ட் மாதிரி ஊற்றலை, கொஞ்சம் ஊத்தாப்பத்தை விட கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஆனியன், உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் வேணுமோ அது ஃபுல்லாகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா அது மேலேயே துருவி வச்ச கேரட் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதுக்கப்புறம் தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தூள் உப்பு அப்படியே தூவி விட்டுருங்க. அந்த வெங்காயம் கேரட்டில் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை அப்படியே ரவுண்டாக ஊற்றி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் கேரட் மேலெலாம் அந்த எண்ணெய் படணும். நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவில் செட் ஆகும். இது இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டோன்னா இந்த கேரட் இதெல்லாம் உதிர்ந்துடும். அதனால் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அந்த மாவோடு செட் ஆயிரும். இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இது ரெண்டாவது சைடு வேகட்டும். அதுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுப்பை மறக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சுட சுட பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கேரட், ஆனியன் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான சட்னியோட இன்றைக்கி என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.